வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கல்வி உரிமைச் சட்டம் 2009 இன் கீழ் உதவி பெறாத சிறுபான்மையினர் அல்லாத தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை நிரப்புவதற்கான தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையின் திட்டம் இந்த கல்வியாண்டில் குறிப்பிடத்தக்க தடைகளை சந்தித்துள்ளது. தனியார் பள்ளிகளின் தொடக்க நிலை வகுப்புகளில் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த இடங்களை ஒதுக்க துறை முடிவு செய்திருந்தது. ஆனால் பதில் எதிர்பார்ப்புகளை விட மிகவும் குறைவாகவே உள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் முதலில் வரவிருந்த அக்டோபர் 14 வரை 3220 தனியார் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 34,666 இடங்களுக்கு 16,707 விண்ணப்பங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன. இதற்கு நேர்மாறாக தனியார் தொடக்கப் பள்ளிகளில் 45,721 இடங்களுக்கு 65,306 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 2024-25 கல்வியாண்டில் ஆர்டிஇ திட்டத்தின் கீழ்த்துறை சுமார் 1.7 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. இது இந்த ஆண்டு செங்குத்தான சரிவை காட்டுகிறது. விண்ணப்பங்களின் பற்றாக்குறை மற்றும் சமீபத்திய சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு காரணமாக பள்ளிக் கல்வித்துறை ஆர்டிஇ சேர்க்கை காலக்கெடுவை அக்டோபர் 17 இருந்து அக்டோபர் 31 வரை நீட்டித்துள்ளது. இந்த செயல்முறையை முடிப்பதில் ஏற்பட்ட தாமதம் ஆர்டிஇ சட்டத்தின் நோக்கம் நீர்த்துப் போவதாக வாதிடும் கல்வியாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஆர்டிஇ சேர்க்கைக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படும். ஆனால் இந்த ஆண்டு அது அக்டோபர் 6 மட்டுமே வெளியிடப்பட்டது. கல்வியாண்டு தொடங்கி 4 மாதங்களுக்கும் மேலாகியும் சமக்ர சிக்ஷா நிதியை மத்திய அரசு சரியான நேரத்தில் வெளியிடத் தவறியதால் இந்த தாமதம் ஏற்பட்டது. சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து மையம் இறுதியில் நிதியை அனுமதித்தது. ஆனால் அதற்குள் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் ஏற்கனவே சேர்க்கையை முடித்திருந்தன. தாமதத்தின் விளைவாக தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்த தொடக்க நிலை வகுப்புகளில் ஏற்கனவே சேர்ந்த குழந்தைகளுக்கு ஆர்டிஇ சேர்க்கையை மாநில அரசு கட்டுப்படுத்தியது. இந்த நடவடிக்கை முந்தைய ஆண்டுகளைப் போலவே தகுதியுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டண திருப்பிச் செலுத்துதலுக்கு விண்ணப்பிக்காமல் பதிவு செய்யப்பட்ட மாணவர்கள் ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க அனுமதித்தது. இந்த முடிவை விமர்சித்து சமூக ஆர்வலர்கள் இந்த முடிவு ஆர்டிஇ சட்டத்தின் நோக்கத்தையே, அதாவது பின்தங்கிய குழந்தைகளுக்கு தரமான கல்வியை உறுதி செய்வதை தோற்கடிப்பதாக கூறி வருகின்றனர். பல பள்ளிகள் தேவையான எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை பெறுவதில் சிரமப்படுவதால் தற்போதைய சேர்க்கையை பொருட்படுத்தாமல் தகுதியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த செயல்முறையை மீண்டும் திறக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். ஆர்டிஇ சேர்க்கையை தாமதப்படுத்தியதற்காக தமிழக அரசுக்கு எதிராக முன்பு அவமதிப்பு மனுவை தாக்கல் செய்திருந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் பகுதியைச் சேர்ந்தவே ஈஸ்வரன், பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் தொடக்க நிலை வகுப்பு எல்கேஜி ஆகும். சுமார் 80,387 இடங்கள் உள்ளன. அதே நேரத்தில் சில பள்ளிகள் 1ஆம் வகுப்பில் தொடங்குகின்றன என்பதை எடுத்துக்காட்டினார். கிட்டத்தட்ட 95% அரசு பள்ளிகளில் மழலையர் பள்ளிப்பிரிவுகள் இல்லாததால் தகுதியுள்ள பல குழந்தைகள் சேராமல் உள்ளனர். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை எதிர்த்து ஈஸ்வரன் ஒரு பொது நல வழக்கையும் தாக்கல் செய்துள்ளார். இது நீதிமன்றத்தால் இன்னும் எண்ணப்படவில்லை. இதற்கிடையில் தனியார் பள்ளி சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசாங்கத்தின் அணுகுமுறை குறித்து நிச்சயமற்ற தன்மையை வெளிப்படுத்தினர். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள 2,151 கோடியை ஆர்டிஇ கூறு உட்பட ஈடுகட்டுவதாக அரசு உறுதியளித்திருந்தாலும் அறிவிப்பு தாமதமானது ஆர்டிஇ மாணவர்கள் இல்லாமல் தொடக்க நிலை இடங்களை நிரப்ப வேண்டிய கட்டாயத்தை பள்ளிகள் ஏற்படுத்தியது என்று அவர்கள் குறிப்பிட்டனர். தற்போது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டவர்களில் தகுதியான குழந்தைகளை கண்டறிந்து தொகையை திருப்பித் தர வேண்டும் என்ற அரசின் உத்தரவு ஆர்டிஇ சட்டத்தின் நோக்கத்துடன் இது எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை பள்ளிகள் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. துறை அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து இன்னும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.